தொழில்துறை அமைச்சர் பிஎஸ் கோயல் தலைமையில் கூட்டணியுடைய பேச்சுவார்த்தைகள் இனிதாக நடைபெற்றது. நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைகள் இனிமேல் நடத்துவாங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம், பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும் நம்புறோம். நாங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதியை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நாங்க கேட்கிற தொகுதி தான் கொடுக்கணும். நீங்க சொல்ற தொகுதியில நாங்க நிக்க மாட்டோங்கிறத பதிவு பண்ணிட்டு வந்தோம். அதான் நாங்க கேட்கிற தொகுதியை கொடுப்பாங்க நம்புறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அது அவர் தானே என்டி அலையன்ஸுடைய தலைவர். அவர் தானே எடப்பாடி அண்ணா என்டிஏ அலையன்ஸுடைய தலைவர் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டுடைய தலைவர் எடப்பாடி அண்ணா. யாராவது ஒருத்தர் கேளுங்களா? சொல்லலாம், யாருக்கு சொல்லணும்? யாரா இப்பதான் சொல்றேன், இந்த குழப்பறதுல வேலையா இருக்கீங்களா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். இப்போ தேர்தலை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியை பத்தியோ அதை பத்தி இப்ப சிந்திக்கவே இல்லை. வெற்றியை மட்டும் நோக்கி பயணம் பண்ணலாம் இருக்கும், அவ்வளவுதான். அது நோ கமெண்ட்ஸ். தவாகா பத்தி நோ கமெண்ட்ஸ். இல்ல, பாஜக தலைமையில் அவர் இணைஞ்சாரு சொல்ல. பேச்சுவார்த்தைக்கு மினிஸ்டர் பியூஷ் கோயல நியமனம் பண்ணிருக்காங்க கூட்டணியை பேசுறதுக்கு. அதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். மற்றபடி அதுல தான் இருக்கு. பேச்சுவார்த்தை பண்றதுக்கு தான் பியூஷ் கோயல் வந்திருக்காங்க தவிர கூட்டணி என்னங்கிறது இனிமேதான் முடிவு எடுக்கும். பேச்சுவார்த்தை தான் சொல்ல முடியும். தமிழக மக்கள் முன்னேற்றத்துல 10 சீட்டு கேட்டிருக்கோம். இந்த பேச்சுவார்த்தை தான் சும்மா எத்தனை சீட்டுங்கிறத டிசைட் பண்ணுவோம். அது சொல்ல முடியாது. அது இப்ப சொல்ல மாட்டோம். இல்ல, கொடுத்திருக்கோம். இந்த பேச்சுவார்த்தையில் தான் முடிவு செய்யப்படும். 10 தொகுதி கொடுத்திருக்கோம், பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். பேச்சுவார்த்தை நான் ஆரம்பிக்கவே இல்லையே. அப்பா புள்ளையும் சமாதானம் பண்ணதுல எனக்கு பெருமையா நினைக்கிறேன். அது அரசியலா நான் பார்க்கல. சரிங்களா? 2 பேரும் சமாதானமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதன் அடிப்படையில் நான் சொன்னேன். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். வாரார வழியில நான் சொல்ல முடியும். இல்ல, அது இப்ப முடிவே எடுக்கலையே. அதுக்குள்ள நீங்க முடிச்சிருக்கீங்க போல, பத்திரிகையாளங்க முடிவு எடுத்துருக்கீங்க போலுங்க. இன்னும் முடிவே எடுக்கலையே. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வந்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் தான் பண்ணிருக்கோம், முடிவு எடுக்கல. எப்போ வேணாலும் எந்த கட்சி எங்கேயும் மாறலாம், எங்க வரலாம். அது இப்போ வரைக்கும் சொல்லவே முடியாது. பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா போவோம். கண்டிப்பா. இல்ல இல்ல, நன்றி, வணக்கம்.